உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள பிதாவே, இன்றைக்கும் எங்களோடு கூட பேசும் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும். இந்த மதுராந்தகம் மன்னா என்கிற இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து உலகெங்கிலுமிருந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வாசிக்கிறோமே. நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆண்டவரே, ஆவலோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அடியான் ஜெபிக்கிறேன். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறேன். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை அறிந்து வாழ கர்த்தர்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எஜமான இதயத்தை குளிர பண்ணுகிற ஆண்டவரே, ஒரு பணிவிடைக்காரனாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் நாங்கள் உம்மை குளிர பண்ண கிருபை தாரும். நீங்களும் எங்களை குளிர பண்ணுவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக இந்த நாள் மாறுவதாக இந்த கரங்களில் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8:8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். முதல்ல ஒரு காகத்தை வெளியே விட்டான். வசனம் சொல்லுகிறது, ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ. இன்னும் நோவாவுக்கு ஒரு குட் நியூஸ் வரல. இந்த காகத்தினால ஒரு நல்ல செய்தி வரல. காகத்தை அனுப்புகிறார். அது போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகுது வருது. வேலைக்குள்ள வந்துச்சா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, பூமியின் மீது புறாவை அனுப்புகிறாரா. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். காகத்தை அப்படி சேர்த்து கொண்ட மாதிரி தெரியல. கிட்ட வந்திருக்கோம், பேழை மேல உட்கார்ந்து இருந்திருக்கோம், போயிருக்கோம். பேழை பக்கத்துல இருந்திருக்கும், போயிருக்கோம். நான் கற்பனை பண்றேன். ஆனா புறா வந்து இந்த பேழையில் ஜன்னல்ல உட்கார்ந்தோன்னா நோவா கையை நீட்டி புறாவை பிடித்து உள்ள வச்சுக்கிட்டாரு. காகத்துக்கு அப்படி இல்லை. ஸோ வந்திருக்கோம், காகத்தை பிடிக்க போகும்போது பறந்து போயிருக்கோம். இல்லை எனக்கு வெளியே தான் ஜாலியா இருக்கு, வெளியே தான் நல்லா இருக்கு, உள்ள நான் இருக்க விரும்பல அப்படின்னு போயிருக்கலாம். பிடி கொடுக்காத காகம் போகிறது வருது, வருது ஆனா போயிருது. இங்க இருக்க விரும்பல. நிறைய பேர் விசுவாசிங்க அப்படிதான். சபையில இப்படிதான். சபையில இருக்கிறத விட வெளியில இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. வெளியே ஜாலியா சுத்தலாம்னு நினைக்கிறாங்க. வெளி உலகம் நல்லா இருக்கு அநேகருக்கு. பிடி கொடுக்காத காகம். ஒருவேளை நோவா கையை நீட்டி பிடித்து காகத்தை உள்ள புறாவை போல சேர்த்து கொண்டார்னு எழுதலையே. ட்ரை பண்ணாரு, ஒருவேளை வரலையா? ட்ரை பண்ணும்போது காகம் பிடி கொடுக்கலையா? நிறைய விசுவாசிங்க அப்படிதான். சபையில பிடி கொடுக்கறது இல்லை. அப்படியே வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. சிலர் வருவாங்க, போயிடுவாங்க. ஒரு போதகரை பார்க்கறது இல்லை, ஒரு போதகர்கிட்ட பேசுறது இல்லை, ஒரு போதகரை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. ஐயா அந்த சபைக்கு வரேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எங்க வீட்டுக்கு வாங்க ஐயான்னு சொல்றது இல்லை. சபைக்கும் தங்களுக்கும் ஒரு நெருங்கின ஐக்கியத்தை வளர்த்து கொள்றது இல்லை. போதகரோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் சில இருக்க விரும்புறது இல்லை. ஏதோ போறோம், ஒரு ஹோட்டல்ல போறோம், சாப்பிட்றோம், அப்படியே ஒரு பில் கட்டுறோம், வந்துடுறோம். ஹோட்டல் முதலாளியை பார்த்து பேசுறோமா? நமக்கு தேவையில்லை. போறோமா, கேட்டோமா, இட்லி வடை சாப்பிட்டோமா, தோசை சாப்பிட்டோமா, காசு கொடுத்தோமா, போயிட்டோமா, ஒரு டிப்ஸ் கொடுத்தோமா, போயிட்டோமா, அதோட திருப்தி ஆகுறோம். ஆனா சிலர் தான், சார் சாப்பாடு நல்லா இருக்கு சார். நான் எத்தனையோ இடங்களை சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ ஹோட்டல்ஸ்ல வரும்போது அந்த ஹோட்டல் முதலாளியை பார்த்து, சார் நல்லா இருந்துச்சு சார், அடுத்த முறை வருவோம், ரொம்ப தேங்க்யூ சார் சொல்வார். ஒடிசாவுக்கு போயிருந்தோம் போன வருஷம். அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல். ராத்திரி எங்களுக்கு 12 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் ஊழியெல்லாம் முடிச்சு வரும்போது ஹோட்டல் எத்தனை மணி வரைக்கும் கேட்டோம். வில்லேஜ் எல்லாம் போயிட்டு வரும்போது 11 வரை இருக்கும் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னார். நாங்கள் 10 மணிக்கு பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து அந்த கடையில் உட்காந்து சாப்பிட்டோம். 12க்கு தான் ட்ரெயின். ஸோ 2 நிமிஷத்தில் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். அந்த ஹிந்தி பேசுகிறோம். ஸோ நாங்கள் ஒரு 5-6 பேர் நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு நல்ல அன்பாக பரிமாறி பேசி எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். அச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, திரும்ப வருவோன்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் இங்கிலீஷும் பேசினார். அப்படி சிலர் தான் நம்ம அப்படி பேசுகிறோம். சிலவங்க போகிறோம், கொடுக்குறோம்,
சரி சரி வை போ, பில்லை கொண்டா, அப்படி போயிட்டே இருக்கிறோம். அதே போல் சபையில் நம்முடைய ஆட்டிடியூட், சபைக்கு வருகிறோம், நல்லா இருக்கு, ஆறாவது நல்லா இருக்கு, வசனம் நல்லா இருக்கு, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கு சொல்லியிருக்கிறோமா? பாஸ்டரை பார்த்து பேசியிருக்கிறோமா? சபையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு, பாஸ்டர் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், அவருக்காக ஜெபம் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. பிடி கொடுக்காத காகம். அதை நினைச்சு பார்க்குறேன், திரும்ப திரும்ப நினைக்கிறேன். நிறைய விசுவாசிங்க அப்படி இருக்காங்க, வாலிபர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஒரு வாலிபர் கூட்டம் வாடினா வர்றதில்லை, ஒரு ப்ரேயர்னா வர்றதில்லை. உன் இஷ்டம் போல வாழ்றதுக்கு நீ ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சபையில் சொல்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன், சபையில் சொல்கிற எதையும் நான் கேட்க மாட்டேன், சபையில் சொல்கிற எதுக்கு நான் வரமாட்டேன்னா தென் யூ ஆர் நாட் அட் ஆல் கிறிஸ்டியன். நீ உடன்படிக்கையில் உண்மையா இல்லை. காகம் போல உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை தம்பி, உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ ஏதாவது பயன்படுகிற ஒரு நபராக இருக்கணும். ஒரு பெண்ணு வாங்குறோன்னா அது நமக்கு உபயோகமாக இருக்கணும் தான் வாங்குறோம் இல்லையா? ஒரு பொருள் வாங்குறோன்னா இது ஒரு டேபிள் வெயிட், அது உபயோகமாக இருக்குன்னு வாங்குறோம். அது நிறைவேற்றணும் வேஸ்ட் தானே. தேவன் எதிர்பார்க்கிறதையும் செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். சபைக்கு வந்து ஒரு பிடி கொடுக்காத பிரதர் வாங்க வரேன்பாங்க, வரமாட்டாங்க. நாளை காலையில் வாங்க வருவேன்பாங்க, வரமாட்டாங்க. ஊழியத்துக்கு வாங்க வருவேன்னு சொல்ல வரமாட்டாங்க. எத்தனை பேரை பார்க்கணும் ஜெப கொண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நாள் தான், அதுவும் வர்றதும் லேட்டு. ஜெபம் ஆரம்பிச்சோடு வேகமாக உள்ள உட்காருவாங்க, முடிவு வேகமாக போயிடுவாங்க. வந்தோமா, ஒரு ஜெபம் பண்ணோமா, நல்லா ஆராதிச்சோமா, திரும்ப அடுத்த ஒரு ஜெபத்துக்கு வருவோமா, ஒரு உபவாச ஜெபத்துக்கு வருவோமா, ஒரு ஃபாஸ்டிங் பிரேக் வருவோமா, ஒரு இரவு ஜெபத்துக்கு வருவோமா, இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோமா, சாயந்தரம் பாஸ்டர் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்குங்கிறாரு, அதை கற்றுக்கொள்வோமா, அதை படிப்போமா, இப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. ஒரு எப்போ மாதிரி ஏதாவது உடம்பு நல்லாலே இவங்க 2 வாரம் 3 வாரம் வரலன்னா உடனே குறை. இவங்க கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, சொந்தக்காரங்களை பார்க்க போயிருப்பாங்க. ஒருத்தர் வியாதியாக இருந்தால் உடனே நாங்கள் சபையில் இருக்கிற ஊழியர்களை அனுப்புகிறோம், இல்லைன்னா நாங்களே போய் பார்க்குறோம், பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், தெரிந்த உடனே செய்கிறோம். சில வேளை தெரியறது இல்லை நமக்கு 2 வாரம் 3 வாரம். சில 2 வாரம் 3 வாரம் வராமலே வருவாங்க. சரி ஏதோ வழக்கம் போல் வராமல் இருக்குன்னு பார்த்தா அந்த 3 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், என்னை யாரும் பார்க்கல. இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருக்குமே தெரியாது. சொல்லணும், ஒரு தேவைன்னா சொல்லணும், இப்படி ஒரு உடம்பு நல்லா இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே யாராவது ஊழியில் வந்துடுவாங்க, விசாரிக்க நாங்கள் இருக்கிறோம். வழக்கமாக 2 வாரம் 3 வாரம் வராமல் இருக்கிறவங்க திடீர்னு 1 மாதம் வரலன்னு என்ன நினைக்க தோணும்? சரி வழக்கமாக வராத மாதிரி எங்கேயோ போயிருக்காங்க போல நினைக்க தோணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 2 வாரம் சுகவீனமாக இருந்தேன், யாராவது பார்த்தீங்களா, 3 வாரம் சுகவீனமாக இருந்தேன், இப்படி பிரச்சனை தான் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த ஆட்டிடியூட் மாறுறதே இல்லை. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படி இருக்கலாகாதுன்னு இயேசு சொன்னார். பரிசேயர் சதுசேயர் அப்படி இருக்காங்க, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆட்டிடியூட் மாறணும். சபைனால ஒரு 100 ரூபாய் காணிக்க கொடுக்கறதுனால, ஒரு 500 ரூபாய் கொடுக்கறதுனால, ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பாஸ்டரை மிரட்டலாம், இல்லை பாஸ்டரை திட்டலாம், இல்லைன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம் நினைக்கக்கூடாது. நம்ம அடங்கி இருக்க படிக்கணும். எண்ணத்தில் சிலருக்கு வாயில சொல்றது, மனசுல நினைப்பாங்க. பார்க்குற பார்வை பார்த்தாலே தெரியும், நம்மளை பார்க்குற பார்வையில நம்மளை மதிக்கலைன்னு தெரியும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சபையை நல்ல சொந்த வீடு மாதிரி நினைக்கிறது இல்லை. ஏதோ கடமைக்கு எதையோ ஒன்று தூக்கி போட்டு போகிற மாதிரி போகிறது. அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. பிடி கொடுக்காத ஒரு காகம். ஆனால் நான் எதை வச்சு கூட சொல்கிறேன்னா, பின்னால் ஒரு புறாவை அனுப்புகிறாரு இல்லையா, அது பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் ஃபுல்லாக குறையல, குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் எங்கேயுமே அது வைக்க முடியல. பாருங்க, செத்த பணம் மரம் கொடி எல்லாம் அது மேலே எங்கேயுமே அது உட்காரல. அது தன்னிடத்தில் திரும்பி வந்தபோது அவன் தன் கையை நீட்டி பிடி தன்னிடமாய் பிழைக்குள் சேர்த்து கொண்டான். பாருங்க, அப்போ புறாவுக்கும் காகத்துக்கு வித்தியாசம். நீங்க புறாவா இருக்கணும், காகமா இருக்கக்கூடாது. ஒரு புறாவா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் சந்தித்த காகம் இருக்கு பைபிள்ல. கொண்டு கொடுன்னா கொடுக்குது, நேரா தூக்கிட்டு போய் கொடுக்குது எலியாவுக்கு. காகம் எங்கேயாவது கொடுக்குமா? ஸோ பேசிக் நேச்சரை கர்த்தர் மாற்றுவார். எந்த மனுஷனையும் கர்த்தர் மாத்திடுவார், அதுல சந்தேகமே இல்லை. எந்த மனுஷனுடைய குணத்தையும் அவரால் மாற்ற முடியும். அதுக்கு தான் காகத்தை சொல்றேன். கர்த்தர் மாற்ற. உங்க கணவர் அப்படி இருக்கிறாரா? உங்க மனைவி அப்படி இருக்காங்களா? உங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்களா? இல்லை நீங்களே எப்படி இருக்கீங்களா? ஏதோ போறோம் வரோம் ஒரு பிடி கொடுக்காத ஒரு ஆள் மாதிரி. அவர் சொல்லுவாரு, அவங்க சொல்லுவாங்கங்க, அவங்க செய்வாங்க அப்படின்னு இருக்கிறீங்களா? உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, மறுமாக்குவாராக. அந்த புறாவை போல திரும்ப உள்ள வந்த புறா, அங்கே வெளியெல்லாம் அசுத்தம். அதை பற்றி இன்னொரு நாள் தியானிப்போம். ஆகவே கர்த்தர் தூது இல்லா தூதுவன் ஒரு செய்தி கொண்டு வராதா என்று நோவா அனுப்புகிறார். தூது இல்லா தூதுவன், தூது இல்லா தூதுவன். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு செய்தி உண்டா?
உங்கள்கிட்ட ஒரு செய்தி உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. என்ன செய்தியை கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறாரோ, தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற கிருபையை தருவாராக. ஆகவே தூது இல்லா தூதுவன் காகம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதே காகத்தை பற்றி பார்க்கும்போது பிடி கொடுக்காத காகம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அதுக்கிட்ட தூதும் இல்லை, அது பிடியும் கொடுக்கறதில்ல. ஒருவேளை நோவா கையை நீட்டும் போது அது கிட்ட வராமல் போயிருக்கலாம். கிட்ட வராமல் போயிருக்கலாம். வேலைக்குள் வர இஷ்டம் இல்லாமல் இருந்துக்கலாம். வீட்டுக்குள்ள விருப்பம் இல்லாத மூத்த குமாரனை போல. லூக்கா 15 வாசிக்கிறோம்ல, அவன் இளைய தம்பி வந்த உடனே நான் உள்ள வரமாட்டேன் வெளியே நின்ட்டா பாருங்க. அது மாதிரி இருந்திருக்கலாம். அதான் சொல்ல வருகிறேன். நாம் அப்படி இருக்கிறோமா? சபைக்குள் இருக்கிறோமா? சபைக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறோமா? எனக்கு சத்தியம் தெரியும்னு சுத்திக்கிட்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் அடங்கி இருக்கிறோமா? வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம், வசனத்தின்படி வாழ்வோம். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி வாழ கிருபை தார். நாங்கள் சபைக்கு வருவதும் போவதுமாய் இராதபடி வந்து உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, சபையை விட்டு வெளியே போகும்போது எதற்காக எங்களை வெளியே அனுப்புறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கிருபை தார். இந்த ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நமக்கு மகிமை உண்டாவதாக. எங்களோடு தொடர்ந்து பேசும். நாளை உபவாச ஜெபம் ஆண்டவரே, அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இவளெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்கள் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன், ஆமேன்.